இனிப்பான கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசி காண முடியுமா சொல் மனமே. ரட்சிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம். இந்த பூமியிலே எவர்க்கும் இல்லை நிம்மதி, அந்த நிம்மதியை பெற இயேசுவே கதி. அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி, பின்பு காலமெல்லாம் அடைவாய் நிம்மதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம்: மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு மனிதர்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், இறைவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்படியானால் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் என்பதின் பொருள் என்ன என்பதை அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 9வது வசனத்திலே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று தெளிவாக அந்த வசனம் கூறுகிறது. ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். லட்டு என்பது எல்லாருக்கும் பிரியமான ஒரு தின்பண்டம். ஆனால் அந்த லட்டை ஒரு தட்டிலே வைத்து உங்களுக்கு கொண்டு வருகிறவனுடைய கை மிகவும் அசுத்தமாய் இருந்தால், அல்லது குஷ்டரோகம் பிடித்திருந்து அதிலே சீழ்வடிந்து கொண்டிருந்தால், அருவருப்பாய் இருந்தால், விருப்பமாய் இருந்தாலும் கூட அந்த லட்டை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதுபோல நன்மையான காரியங்களை அநேகர் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறது. இருதயம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த நன்மையான காரியங்களை செய்வதனால் தேவனுக்கு பிரியமாய் மாறிவிடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அது ஒருபோதும் நடைபெறாது. அப்படியானால் தேவனுக்கு பிரியமாக மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரே, அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற போது மனிதனுடைய பாவங்களற நீங்கி அவன் கழுவப்படுகிறான். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறுகிறார். ஆம், நம்முடைய பாவங்களற நம்மை கழுவின பிறகு நாம் செய்கிற நன்மையான காரியங்கள், நாம் செய்கிற புண்ணியமான காரியங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும். அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற போது நம்முடைய பாவங்களற நீங்கி நாம் கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர்கள் ஆவிக்குட்பட்டவர்கள், அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையானவர்கள். அவர்கள் செய்கிற நற்காரியங்கள், அவர்கள் செய்கிற ஜெபங்கள், அவர்கள் செய்கிறதான நற்கிரியைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்கிறது. நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.